உலகத்திலே நாம் பார்க்கிற பூமியிலே நமக்கு கிடைக்கிற ஏராளமான தனிமங்கள், கார்பன், சோடியம், பாஸ்பரஸு, இந்த மாதிரியான அலுமினியம், ஏராளமான தனிமங்கள் பூமியிலிருந்து மனிதர்களுக்கு கிடைக்கிறது. இந்த தனிமங்கள் எல்லாம் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னா, பூமியில் இருக்கிற அந்த மண் துகள்கள், அதிலே இருக்கிற இன்னபிற செயற்கைகள், அதை தாண்டி சூரியனிலிருந்து வருகிற வெப்பம், பூமிக்குள்ளே இருக்கிற வெப்பம், இந்த வெப்பத்தினுடைய அளவு எல்லாம் மாறுபடுகிற பொழுது அதிலிருந்து ஒவ்வொரு தனிமங்களும் உருவாகிறது. ஒவ்வொன்றும் உருவாகிறதுக்கு ஒவ்வொரு வகையான வெப்பம் தேவைப்படுகிறது. கார்பன் உருவாகணும், கார்பன் பூமியிலிருந்து கிடைக்கிது. அது எப்படி கிடைக்கிதுன்னா, அது ஒரு குறிப்பிட்ட வெப்பம் பூமியில் இருக்கிற அந்த மண்ணின் மீது, மண்ணுடைய துகள் மீது, பாறை துகள்களின் மீது வெப்பம் குறிப்பிட்ட காலத்திற்கு குறிப்பிட்ட அளவிற்கு வெப்பம் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது கார்பனாக உருவாகிறது. அதைவிட வேறு மாறுபட்ட வடிவத்தில் கூடுதல் குறைவான அளவுகளில் அந்த வெப்பம் பூமியில் அந்த மண் துகள்களுக்கு இடையிலே தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிற பொழுது அது பொட்டாசியமாக மாறுகிறது, பாஸ்பரஸாக மாறுகிறது, இன்னொரு அலுமினியமாக மாறுகிறது, இரும்பாக பல்வேறு வகைகளில் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தனிமமுமே பூமியில் வெப்பத்தின் காரணமாக உருவாக்கப்படுகிறது. இது இன்றைய விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டிருக்கிற செய்தி. நீண்ட நெடிய காலமாக இந்த அறிவை, இந்த விஞ்ஞானத்தை, இந்த அறிவியலை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பூமியிலிருந்து கிடைக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு தனிமம் இரும்பு. மற்ற எல்லா தனிமங்களும் எப்படி கிடைக்கிறதோ அது மாதிரி தான் இந்த இரும்பும் கிடைக்கிறது. இப்படி தான் உலகம் நீண்ட நெடிய காலமாக நம்பிக்கொண்டே இருந்தது. அப்படி தான் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. பள்ளிக்கூடத்தில் பாடங்களும் பிள்ளைங்களுக்கு அப்படி தான் படித்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு அதை மேலும் நுணுகி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்ததற்கு பிறகு பார்த்தால் அதில் ஒரு பெரிய சிக்கல் உண்டாயிடுச்சு. என்ன சிக்கல்? ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன வெப்பம்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கார்பன் உண்டாகணும்னா கார்பனுக்கு எவ்வளோ வெப்பம் தேவை, ஒரு பாஸ்பரஸ் உண்டாகணும்னா பாஸ்பரஸுக்கு எவ்வளோ வெப்பம் தேவை, பொட்டாசியம் உண்டாகணும்னா பொட்டாசியத்துக்கு எவ்வளோ அந்த வெப்பம் தேவை, மெக்னீசியம் உண்டாகணும்னா மெக்னீசியத்திற்கு தேவைப்படுகிற வெப்பத்தின் அளவு என்ன, இப்படி ஒன்றையும் பிரித்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே வர்றவங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிது. இரும்புக்கு எவ்வளோ வெப்பம் தேவை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எந்த வெப்பத்தில், எந்த சூட்டில் எவ்வளவு வெப்பச்சூடு இருந்தால் அந்த இரும்பு உண்டாகும் அப்படிங்கிற ஆராய்ச்சியை பண்ணி பார்க்கும் பொழுது எந்த வெப்பத்தை அதில் மேலே கொடுத்து பார்த்தாலும் இரும்பு என்கிற ஒரு தனிமம் உண்டாகாமல் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய வெப்பமும் அதற்கு போதுமானதாகவே இல்லை. பூமியினுடைய மேல்பரப்பில் இருக்கிற வெப்பத்தை வச்சு பார்த்தாலும் இரும்பு உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. பூமியினுடைய உள்பகுதியில் இருக்கிற வெப்பம் இருக்குதே, மேல் பகுதியில் இருக்கிற வெப்பத்தை விட பூமியினுடைய ஆழத்தில், அடிப்பகுதியில் நெருப்பு கோலங்கள் எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பு கோலத்தில் இருக்கிற வெப்பத்தினுடைய அளவு அதிகம். அதனால தான் பூமியை தோண்டி மனுஷன் உள்ளுக்குள்ளே ரொம்ப தூரம் போக முடியலை. பூமிக்கு மேலே அப்படியே மேலே கட்டணம் கட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறான்ல, அது மாதிரி பூமியை தோண்டி பூமிக்கு உள்ளே போக முடியுதா? பூமிக்குள்ளே அதிகபட்சமாக போகவே முடியலை. ஏன்னா மேலே போகிறது கூட கஷ்டம். அதுக்கு நிறைய உபகரணங்கள் தேவை, நிறைய அதுக்கான கண்டுபிடிப்புகள் தேவை, நிறைய ஆராய்ச்சி தேவை, நிறைய சக்தி தேவை. அதையெல்லாம் அப்படி இந்த காற்றை கிழிச்சிக்கிட்டு மேலே போகணும்னா நிறைய பவர் தேவை, ஆற்றல் தேவை. ஆனால் பூமியை தோண்டிட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஆற்றல் தேவையில்லையே. வெறுமனை கடப்பாறையை வச்சு தோண்டிக்கிட்டே இருந்தால் உள்ளே நீங்கள் போயிடலாம் தானே. அப்போ அப்படியே மனுஷன் உள்ளே போகலை. இது வரைக்கும் அதிகபட்சமாக எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? 1 கிலோமீட்டர் தாண்டி மனுஷன் போகலை. 1 கிலோமீட்டர் தூரம் கூட இங்கே எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் போயிட்டான் மேலே. அத்தனை லட்சம் கிலோமீட்டர் சந்திரனுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டான். அத்தனை லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்குது. பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற துணைக்கோள்னு சொல்லுகிற கோளுக்கு அடுத்த கிரகத்துக்கே போயிட்டு வந்துட்டான். ஆனால் அவனால் இந்த பூமியை தோண்டிக்கிட்டு உள்ளே போக முடியலை. உள்ளுக்குள்ளே வெப்பத்தினுடைய அளவு அதிகம். மேல்பரப்பில் இருக்கிற வெப்பம் மாதிரி உள்ளுக்குள்ளே வெப்பம் இல்லை, அதிகமான வெப்பம் இருக்கிறது. அது எந்த பொருள் போனாலும் அதை கரிச்சிடும். மனுஷன் போனாம்னா மனுஷன் வாழ முடியாது. மனுஷனை சாகடிச்சிடும், மனுஷனே கறிக்கட்டையாக மாற்றிடும். அதனால் பூமிக்குள்ளே அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே வெப்பம் இருக்கிறது. அப்போ அந்த வெப்பமாவது இந்த இரும்பு உருவாகிறதுக்கு போதுமான வெப்பமாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த வெப்பமும் போதுமானதாக இல்லை. அப்போ மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன தான் செய்யுதுன்னு தெரியலையே. எல்லாமே வெப்பத்தால் தான் உண்டாகிறது. ஆனால் இரும்புக்கு தேவையான வெப்பம் உலகத்தில் இல்லையே. இந்த இரும்பு எப்படி வந்தது என்கிற கேள்விக்கு நீண்ட நெடிய காலமாக விஞ்ஞானிகளால் பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த காலகட்டத்தில் இந்த இரும்பு எப்படி உண்டாகிறது என்பதற்கான அதற்கான வெப்பத்தின் அளவு என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார்களோ, எந்த அளவிற்கு அந்த திணறல் அதிகரித்தது என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் அதற்கான வெப்பத்தின் அளவை கண்டுபிடித்தார்கள்.
எந்த அளவிற்கு வெப்பத்தின் அளவு தேவைப்படுகிறது என்று சொன்னால், இந்த சூரிய குடும்பத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த வெப்பத்தை போல 4 மடங்கு வெப்பம் இருந்தால் மட்டும்தான் இரும்பு உண்டாக முடியும். மற்ற எல்லா பொருளுக்கும் இந்த பூமியில் இங்கே இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பம் போதுமானது. ஆனால் இரும்பு உண்டாகணும்னா சூரிய மண்டலத்தில் இருக்கிற அந்த வெப்பத்தை மாதிரி 4 மடங்கு அதிக வெப்பம் தேவைப்படுகிறது. சூரிய மண்டலத்தினுடைய வெப்பம் எவ்வளவு? சூரியனில் இருந்து வரக்கூடிய வெளிப்புறத்தினுடைய வெப்பத்தின் அளவு எவ்வளவு? 6000 டிகிரி செல்சியஸ். 6000 டிகிரி செல்சியஸ் நம்ம பார்க்குறோம்ல, 28 டிகிரி, 30 டிகிரி, 35 டிகிரி, 40 டிகிரிங்கிறோம்ல. இந்த மாதிரி சூரியனின் வெளிப்புறத்தில் இருக்கிற வெப்பத்தின் அளவு 6000 டிகிரி செல்சியஸ். பக்கத்தில் கூட மனுஷன் போக முடியாது. அங்கே பக்கத்தில் இருக்கிற கோள்களில் கூட மனிதர்களோ உயிர்களோ ஜீவராசிகளோ வாழ முடியாது. அவ்வளவு அதிகமான வெப்பம் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 6000 டிகிரி செல்சியஸ் இருந்தால் இரும்பு உண்டாகுமா? இரும்பு உண்டாகாது. என்னடா இது? அப்போ எப்படி தான் உண்டாகுது? வெப்பத்தில் தான் உண்டாகுது. நல்லா தெரியுது. 6000 டிகிரி எங்கே இருக்குது? அது மாதிரி 4 மடங்கு தேவைப்படுகிறது. 24,000 டிகிரி, 30,000 டிகிரி, 40,000 டிகிரி, 50,000 டிகிரின்னு அதனுடைய வெப்பத்தினுடைய அளவு அதிகபட்சமாக, ரொம்ப அதிகபட்சமாக தேவைப்படுகிறது. எப்படின்னு அவர்கள் மூளையை கசக்கி பிழிந்து கொண்டிருந்த நேரத்தில் திருமறை குர்ஆன் இவர்கள் பிழிவதற்கு முன்பாகவே, சிந்திப்பதற்கு முன்பாகவே, ஆராய்ச்சி செய்வதற்கு முன்பாகவே இந்த இரும்பு பூமியிலே எப்படி தோன்றுகிறது என்பதை பற்றியே என்ற சிக்கலுக்கு, என்ற கேள்விக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இவர்கள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தது. ஒரு 100 ஆண்டு, 150 ஆண்டு இடைவெளியில். ஆனால் இதற்கு 12 நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருமறை குர்ஆன் இவ்வாறு உலகத்திலே எழப்போகிற இந்த சிக்கலுக்கான தீர்வை அன்றைக்கே சொல்லிவிட்டது. எப்படி சொன்னது? திருக்குர்ஆனுடைய 57வது அத்தியாயத்தின் 25வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத். நாம் நம்முடைய தூதர்களை பல்வேறு ஆதாரங்களோடு, சான்றுகளோடு அனுப்பி வைத்தோம். வஅன்ஸல்னா மஅஹுமுல் கிதாப வல் மீஸான லியகூமன் நாஸு பில் கிஸ்த். அவர்களோடு வேதத்தையும் மனிதர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தராசையும் நாம் இறக்கி வைத்தோம். அடுத்து சொல்கிறான், இது பொதுவான தன்னுடைய தூதர்களை பற்றிய செய்தி. அடுத்த செய்தி என்ன? வஅன்ஸல்னல் ஹதீத, நாம் இரும்பை இறக்கி வைத்தோம். ஃபீஹி பஅஸுன் ஷதீதும் வ மனாஃபிஉ லின்னாஸ். அதிலே கடுமையான ஆற்றலும் இருக்கிறது, மனிதர்களுக்கு பல்வேறு பயன்களும் இருக்கிறது. இரும்பை நாம் இறக்கி வைத்தோம். வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்வதை போல, நபிமார்களுக்கு ஞானத்தை நாம் இறக்கி கொடுத்தோம் என்று சொல்வதை போல, அல்லாஹ் பயன்படுத்துகிற, இரும்புக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? வஅன்ஸல்னல் ஹதீத, நாம் இரும்பை இறக்கி வைத்திருக்கிறோம். பூமியில் உண்டானது நீ நினைச்சுக்காத. பூமியை படைச்சி, சூரியனை படைச்சி, எல்லாத்தையும் படைச்ச உடனே அதனுடைய வெப்பத்திலிருந்து பல்வேறு பொருட்கள் உற்பத்தி ஆவதை போல இரும்பு உற்பத்தி ஆகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். இரும்பு பூமியிலே உற்பத்தி செய்யப்படுகிற பொருள் அல்ல. வஅன்ஸல்னல் ஹதீது, இரும்பு வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்படுகிற பொருள். வானத்திலிருந்து இறங்கித்தான் பூமிக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்குது. மற்றதெல்லாம் பூமியிலே உண்டாகுது. ஆனால் இரும்பு என்பது வானத்திலிருந்து இறங்கி பூமிக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறது. இந்த செய்தி எப்பொழுது சொல்லப்படுகிறது? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளாத, பூமியில் இருந்துதான் இரும்பு உண்டாகிறது என்று அறிவியல் உலகம் சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே திருக்குர்ஆன் இதை சொன்னது. இல்லை இல்லை, இது வானத்திலிருந்து இறக்கி அருளப்படுகிறது, வானத்திலிருந்து இது பொழியப்படுகிறது என்கிற செய்தியை சொன்னது. கடைசியாக சமீபமாக சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உண்மையையும் அறிவியல் உலகம் ஏற்றுக்கொண்டது. ஆமாம், கண்டிப்பாக இது பூமியிலே உண்டாகவே இல்லை. உண்டாகுவதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறு, வெப்பம் இந்த புவி மண்டலத்திலே, மில்கி வேல, பால்வீதி மண்டலத்திலே, சூரிய குடும்பத்திலே இல்லவே இல்லை. ஏனெனில் சூரியனின் வெப்பம் வெறும் 6000 டிகிரி மட்டுமே. இரும்பின் வெப்பம் அதைவிட பல மடங்கு அதிகமாக தேவைப்படுகிறது. எனவே இது பூமியிலிருந்து உற்பத்தியாகவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லை, அதற்கான காரணங்களையும் கண்டுபிடிக்கிறார்கள். எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? இந்த வான்வெளி மண்டலத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் நீந்திக் கொண்டே இருக்கின்றன. நம்ம சூரியனை போல பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள், பூமியை போல பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் சுற்றி கொண்டே இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் சூரியனை விட பல்லாயிரம் மடங்கு வெப்பம் நிறைந்த நட்சத்திரங்கள். 6000 மடங்கு வெப்பமுள்ளது சூரியன். 6 லட்சம் மடங்கு வெப்பமுள்ள நட்சத்திரம் வான்வெளியிலே இருக்கிறது. 2 கோடி டிகிரி செல்சியஸ் வெப்பமுள்ள நட்சத்திரங்கள் வான்வெளியிலே இருக்கிறது. 3 கோடி டிகிரி, அதையெல்லாம் அவங்க எழுதி போடுறாங்க விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள்.
3 கோடி டிகிரின்னு எழுதுறான். அது எப்படி, அது சொல்லவே கற்பனை பண்ண முடியல. நம்முடைய அறிவில் அதை கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல, வடிவம் கொடுக்கவே முடியல. 3 கோடி டிகிரினா நமக்கு அதிகபட்சமாக எத்தனை டிகிரி தெரியும்? எத்தனை டிகிரி உணர முடியும்? எத்தனை டிகிரி சிந்திக்க முடியும்? ஒரு 100 டிகிரி வரைக்கும் சிந்திச்சிடலாம், ஒரு 150 டிகிரி சிந்திச்சிடலாம், ஒரு 200 டிகிரி சிந்திச்சிடலாம். 1000 சிந்திக்க முடியாது, 5000 சிந்திக்க முடியாது, 10,000 எப்படி இருக்குன்னு தெரியாது, 1,00,000 டிகிரி எப்படி இருக்குன்னு தெரியாது. 1 கோடியாம், 2 கோடியாம், 3 கோடியாம். அந்த வெப்பம்ல என்ன செய்யும்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளன். அல்லாஹ்வின் படைப்பின் ஆற்றலை யோசித்து பாருங்கள். ரப்புல் ஆலமீனே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்லாஹ் எப்படி அஞ்ச சொல்கிறான்? அவன் படைத்த படைப்புகளை பார்த்து அச்சம் கொள். அப்போ அங்கே சுற்றி கொண்டிருக்கிற அந்த பால்வீதி மண்டலத்தில் 3 டிகிரி 4 டிகிரி என்று நட்சத்திரங்களால் சுற்றி கொண்டிருக்கிற அந்த நட்சத்திரங்களில் இருந்து எரிகல்கள் விழுகிறது. எத்தனையோ நட்சத்திரம் இருந்து விழுது. அது மாதிரி அதிகபட்ச வெப்பம் இருக்கிற அந்த நட்சத்திரம் இருந்து எரிகற்கள் வான்வெளியில் இருந்து விழுகின்றன. அவ்வாறு விழக்கூடிய கற்கள் வேக 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 வேகமாக பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வான்வெளி நம்முடைய பூமிக்கு நெருக்கத்திலே வருகிற பொழுது இங்கு இருக்கிற வளிமண்டலத்தோடு அது மோதுகிற பொழுது தீப்பிடித்து எரிந்தபடி கரியாகி கரிக்கட்டையாகி அதனுடைய அந்த தீச்சுவாலை குறைந்து 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 பூமியிலே வந்து விழுகிறது. அவ்வாறு விழுகின்ற அந்த எரிகற்களின் வெப்பத்தின் காரணமாகத்தான் அந்த பொருட்கள் தான் இரும்பாக மாறி நம்முடைய கைகளுக்கு கிடைக்கிறது. இதை கண்டறிவதற்கு உலகத்திற்கு எத்தனை ஆராய்ச்சி, எத்தனை கோடி, எத்தனை உழைப்பு. ஆனால் திருக்குர்ஆன் இந்த தீர்வு அன்னைக்கே சொல்லிச்சு. அன்னைக்கே அதை நம்பி இருந்தால், ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த ஆராய்ச்சியும் தேவையில்லை, இந்த லட்சக்கணக்கான பண முதலீடு தேவையில்லை. குர்ஆன் தெளிவாக சொல்லிட்டு, அல்லாஹ் சொல்லிட்டான், இறைவன் சொல்லிட்டான், பூமியிலிருந்து இரும்பு கிடைக்கலப்பா, வானத்திலிருந்து கிடைக்குது, முடிஞ்சு போச்சு. நீ ஏற்றாலும் மறுத்தாலும் ஒரு கட்டத்திலே ஏற்பதை தவிர உனக்கு எந்த வழியும் இல்லை. அப்படித்தான் திருமறை குர்ஆன் தன் தீர்வுகளை முன்வைக்கும்.